நம்ம சஷ்டிவேல் யூடியூப் சேனல் வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீடியோவில் துளசிக்கு விளக்கேற்றி வச்சுருக்கேன், பூ வச்சுருக்கேன். நம்ம வீட்டு கொல்லை பக்கம் துளசி செடி இருக்கிறாங்க பாருங்கள். விளக்கேற்றி கோலம் மஞ்சள் பூசி மொழுகி கோலம் போட்டிருக்கேன். விளக்கு ஏற்றி வச்சிட்டேன். அடுத்து நம்ம நிலவாசலுக்கு போகலாம். எனக்கு கொல்லை பக்கம் இருக்கிறனால நான் ஃபஸ்ட்டு துளசி செடிக்கு முடிச்சுட்டு தான் நிலவாசலுக்கு முன்னாடி வாசலுக்கு போவேன். பாருங்கள், மணி இப்போ 4:45 4:50 இருக்கும். இப்போ நிலவாசலுக்கு வந்துட்டோம். அதை முடிச்சுட்டு இங்கே மஞ்சள் பூசி, இன்றைக்கி மாசி மகம், அப்புறம் பௌர்ணமி. அதனால் நம்ம நிலவாசலுக்கு நான் எப்போ மஞ்சள்லாம் பூசி குங்குமம் வச்சு, இந்த சைட்லலாம் மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு இதெல்லாம் ரெடி பண்ணிடுவேன். மாதத்தில் ஒரு நாள் தான் நான் செய்வேன். எனக்கு அவ்வளோ சீக்கிரம் அழியாது, அப்படியே தான் இருக்கும். அதனால் மாதத்தில் ஒரு நாள் ஏதோ ஒரு நாளில் நான் செய்வேன். படிக்கட்டெலாம் கழுவி எல்லாம் சுத்தம் பண்ணி மஞ்சள் பூசி செய்வேன். கோலம் மட்டும் தினமும் மொழுகிட்டு காவி கலந்து கோலம் தினமும் போட்டுருவேன். இந்த சைடில் பூசுகிற மஞ்சள் குங்குமம் மட்டும் மாதத்தில் ஒரு நாள் தான் செய்வேன். இல்லை ரொம்ப இதாக ஆகிடுச்சி அப்படின்னா வெள்ளிக்கிழமை கூட இடையில செஞ்சுக்குவேன். அது எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி செஞ்சுக்குவேன். இப்போ நம்ம நிலவாசலுக்கு அழகாக கோலம்லாம் போட்டுட்டோம். அடுத்து சாமி கும்பிடணும். அதுக்காகத்தான் எல்லாம் இது பண்ணி வச்சுருக்கேன். பூ உதுத்து வச்சு நம்ம நிலவாசலுக்கு விநாயகர், லக்ஷ்மி, நம்ம குலசாமி எல்லாருமே அங்கே நிலவாசலில் தான் இருப்பாங்கள்ல. அதனால் நம்ம அவங்கள நினச்சி வேண்டி எல்லோரும் நல்லபடியாக எங்களை வைக்கணும், நம்ம வாசலை தாண்டி நம்மளுக்கு எதுவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டி பூவெல்லாம் போட்டுட்டு ஊதுபத்தி, சூடம், சாம்பிராணி எல்லாமே நிலவாசலுக்கு காட்டணும். எனக்கு வீடியோவில் எடுக்க ஒரு ஆளாக எடுத்ததுனால எடுக்க வரல. நான் அதனால் இப்படி தான் எடுத்திருக்கேன் பாருங்கள். நீங்கள் எல்லாம் இது பண்ணிவிட்டு தொட்டு கும்பிட்டுக்கணும். 2 பக்கமும் தொட்டு கும்பிட்டுக்கணும். 2 விளக்கு அழகாக எப்போவுமே ஏற்றி வச்சுருவோம். உருளியில் பூ போட்டு வச்சுருக்கேன். ஊதுபத்திலாம் ஏற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். அப்புறம் டீ போட்டுக்கிட்டு இருந்தேன். சரி, காலை டீயை குடிச்சிட்டு சாமி கும்பிட போயிடலான்னு. ஏதோ ஒன்று கொஞ்சம் இது பண்ணாதான், இல்லைன்னா வயிறு எனக்கு புண்ணு, அல்சர் வந்துடும். ஏற்கனவே அல்சர் இருக்கிறனால டீயோ பிஸ்கெட்டு ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு நான் அடுத்து சாமி ரூமுக்கு பூஜைக்கு போயிடலாம். எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். சாமி கும்பிட்டுட்டு பொறுமையாக கும்பிடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. காலையில் எந்திரிச்சு செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம பொறுமையாக செஞ்சோம்னா செஞ்சிடலாம். இப்போ சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்காக கேசரி செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேசரிக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரவை 1 கப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சிடலாம். நமக்கு ஒரு பால் பாயாசம் செய்வேன், இல்லைன்னா கேசரி செய்வேன். என்ன தோதோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்குவேன். சில நேரம் சாதம் வடிச்சிருந்தேன்னா, பருப்பு வேக வச்சுருந்தேன்னா அதை எடுத்து சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடுவேன். ரொம்ப பெருசாக செய்யும் போது அதுக்கு வேறு மாதிரி செய்வேன். அந்த வீடியோலாம் நான் பின்னாடி போடுறேன். இது நம்ம கேசரிக்கு 1 கப்பு ரவை எடுத்ததுனால 2 கப்பு சீனி, நான் கொஞ்சம் கூட எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு சீனி. அதனால் நான் போடும்போது கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப இனிப்பு அதிகமாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். ஜீனி போட்டு இப்போ ரவையும் போட்டு நம்ம கேசரி செஞ்சுருவோம். நம்மளால் என்ன முடியுதோ நம்ம அதை செய்யணும். நமக்கு ஒரு இது இருக்கணும். நம்மளால் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும். காலையில் எந்திரிக்கலாம், ஏதோ ஒன்று செய்வோம் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சுன்னா நம்மளால் கண்டிப்பாக எந்திரிச்சிட முடியும். ஒரு எய்ம், அச்சீவ்மெண்ட்டு அந்த மாதிரி சொல்லலாம். எனக்கு இதுதான். நான் சாமி கும்பிடலாம், செய்யலாம், இல்லை ஏதோ ஒன்று துணி தைக்கிறது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பேன். செஞ்சுக்கிட்டே இருந்தால் நம்மளால் எந்திரிக்கிறதுக்கு ஒரு உத்வேகமாக நமக்கு இருக்கும். எதுவுமே இல்லாமல் எந்திரிக்கணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஆனால் நான் ஏதோ ஒன்று செய்யலாம் அப்படின்ற ஒரு இது வரும்போது டக் 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 டக்குன்னு எந்திரிச்சிருவேன். 4 மணிக்கு 3:45 கூட எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சு நம்ம செய்யும் போது நல்லாயிருக்கும். அந்த இதை நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா, நமக்கு அதை விட்டுட்டோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மனசெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஒரு முடிவு எடுத்து நம்ம செஞ்சிட்டோம்னா அது வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். இப்போ கேசரியை நம்ம ரெடி பண்ணிவிட்டு சாமி கும்பிட போயிடலாம். இன்றைக்கி நிலவாசல் பூஜை, சத்யநாராயணா பூஜை, லக்ஷ்மி பூஜை எல்லாமே செஞ்சுருக்கேன். வீடியோவில் இருக்குது. நான் கொஞ்சம் இது பண்ணி போடுறேன், பாருங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி சமையலும் இருக்குது. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். 3-4 நாளாக நான் வீடியோ போடலை. அதனால் இன்றைக்கி தான் ரொம்ப நாளுக்கு 4-5 நாள் கழித்து இன்றைக்கி தான் வீடியோ போடுறேன். சரி, போடுறோம் சாமியோடு எடுத்து போடுவோம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி சாமி பூஜையோடு சேர்த்து எடுத்து போடுறேன்.
இந்த சத்யநாராயணா பூஜைக்கு ரெடி பண்ணிவிட்டேன். லக்ஷ்மி பூஜை முடிச்சிட்டேன் நான். அது வீடியோ எடுக்க முடியல, என்னால் சாமி கும்பிட்றதுக்கு அது மைண்டில் ஆயிடுச்சதுனால வீடியோலாம் எனக்கு எடுக்க முடியல. ஆனால் எப்படி எடுத்தேங்கிறது எங்கள் பாப்பா கொஞ்சம் எடுத்து கொடுத்துச்சு. அந்த வீடியோ நான் லாஸ்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த இது முடியறதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். பூவெல்லாம் உதுத்து வச்சுக்கலாம். சத்யநாராயண பூஜை முடிச்சிட்டேன் பாருங்கள். பூவெல்லாம் போட்டு மேலே துளசிலாம் வச்சுருக்கேன். கேசரி வச்சு அதில் ஒரு துளசி வச்சுருக்கேன். அவருக்கு அதுதான் பிடிக்கும். துளசி இல்லாமல் பெருமாள் பூஜையில் என்ன இருக்குது, அதை முடிச்சுட்டேன். இப்படி தான் நான் லட்சுமி குபேரர் பூஜை, லட்சுமி பூஜை செஞ்சேன். ஃபஸ்ட்டு விநாயகருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் எடுத்ததை நான் கொஞ்சமாக பாப்பாவுக்கு வந்து என்ட்ரன்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் அதனால் கொஞ்சம் லேட்டாக போடுறேன். இனிமேல் தான் சமைக்கணும். இப்போ நான் சமைக்கும் போது மணி 12 ஆயிடுச்சு. முருங்கைக்காய் சாம்பார் தான் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காயெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நல்லா முருங்கைக்காய் சாம்பார் வைக்கணும்னா முருங்கைக்காய் நல்லா வணங்கட்டும். நம்ம சாம்பார் காய் எல்லாம் இன்றைக்கி சமையல் என்னன்னு பார்த்துடலாம். நம்ம வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு ஏதாவது இருந்தால் குறையா இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன், மாற்றி சொல்கிறேன். பருப்பு ஒரு பக்கம் வேக வச்சுட்டேன். இப்போ முருங்கைக்காய் சாம்பாருக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சமைக்கணும். நானாக பேசிக்கிட்டே சமைச்சும் வீடியோ எடுத்து ஸ்டெப் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ நான் சாம்பார் தூள் போட்டேன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன், பச்சை மிளகாய் 1 போட்டிருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும், நம்ம மூடி வச்சிடலாம். இந்த சாம்பாருக்கு வந்து இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கணும். கொஞ்சமாக போட்டு குழம்பு கொதிக்குது. நான் கத்திரிக்காய் போட மறந்து போயிட்டேன், அதனால் இப்போ தான் போட்டேன். நீங்கள் கத்திரிக்காய் போட மறக்காமல் நீங்கள் கத்திரிக்காய் போட்டு குழம்பு வச்சுக்கோங்க. நான் மறந்துட்டேன், நான் இப்போ தான் போட்டேன். அது வெந்துடும், அதனால் நம்ம மூடி வச்சிடலாம், வேகட்டும். இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நான் கொத்தமல்லிலாம் தூவி சாம்பார் ரெடி பண்ணிட்டேன். இந்த பக்கம் ரசம் கொதிக்குது பாருங்கள். முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் எல்லாம் அள்ளி கொட்டி கொத்தமல்லி தூவி சாம்பார் ரெடி. ரசம் ரெடி ஆகிடுச்சு. தாளித்து விட்றோம் அடுத்த ரசத்தை. இன்றைக்கி சமையல். அடுத்து காய் சேப்பங்கிழங்கு வறுக்கிறேன். அடுத்து அது பாருங்க, ரசம் கொதிச்சுக்கிட்டு இருக்குது. எல்லாம் நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ சேனக்கிழங்கு எப்படி வறுக்கிறதுன்னு பார்த்தேன். இப்போ சேனக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன். இதில் வந்து எண்ணெய் ஊற்றி பூண்டு நச்சு போட்டுட்டு சோம்பு தூள் போட்டு சேனக்கிழங்கை வந்து கழுவி எடுத்து வச்சதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், நம்ம வீட்டில் அரைக்கிற சாம்பார் தூள் எல்லாம் போட்டு கலந்துட்டு உப்பெல்லாம் போட்டு கலந்துட்டு அப்புறம் தான் அந்த எண்ணெயில் கொட்டணும். கொட்டிட்டு நல்லா இப்போ கிண்டிட்டேன் பாருங்கள். இப்படி தான் இருக்குது. அடுத்து சமையல் என்னன்னு பார்த்துடலாம். சாதம், சத்தமா சொல்லுடா. சாதம், முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார், முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார், சேனக்கிழங்கு வறுவல். சொல்லு. சேனக்கிழங்கு வறுவல், காலைல சாமி கும்பிட செஞ்ச கேசரி, காலைல சாமி கும்பிட கேசரி, காய்ந்து எடுத்துக்கலாம். எல்லாம் கிண்டி விட்டு ரசம் தான் இது. இதுமாரி செஞ்சுன்னா உங்களுக்கு நல்லா சத்து வருங்க. இன்னைக்கு சமையல் அவ்வளோதான். எங்கள் பையன் நான் தான் சொல்லுவேன்னு சொன்னான். நம்மளோட சஷ்டிவேல் யூடியூப் சேனல் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.